Hello friends, I am Kamal. Visual Basic 6.0 Tutorial 7. Visual Basic open பண்ணிக்கோங்க. இந்த tutorial நம்ம looping statements பற்றி பார்ப்போம். looping statementsக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறேன். ஒரு லேபிள் வந்து ஃபார்மில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். லேபிள் வந்து கலர் வந்து நான் பேக் கலர் வந்து நான் மாற்றிக்கிறேன். பேக் கலர் நான் மாற்றிக்கிட்டேன். ஒரு கமெண்ட் பட்டன் வச்சுக்கிறேன். கமெண்ட் பட்டன் வந்து ரைட் கோ ரைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். கோ ரைட் அப்படிங்கிற பட்டன் அழுத்தும் போது எனக்கு இந்த லேபிள் ஒன்னோட லெஃப்ட் எவ்வளோ இருக்குன்னா, லெஃப்ட்டுங்கிறது 1080 இருக்குது. 1080 நான் 1000 வச்சுக்கிறேன். இதில் 0லேருந்து 1080 இந்த லெஃப்ட் வந்து 1080 இருக்குது. அந்த மாதிரி ஹைட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், வித்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். 1500 அப்படின்னு வச்சுக்கிறேன் வித்து. ஓகே, நான் லெஃப்ட் வந்து 1000 ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொடுத்துருக்கேன். இது வந்து எனக்கு 1000லேருந்து இந்த பொசிஷனுக்கு வரணும். அதாவது 11,000 வரணும். 11,000 இங்கே இருக்குது, 11,000த்துக்கு வரணும். 1000த்துக்கு எனக்கு 11,000த்துக்கு வரணும். அப்படிங்கிறத நான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அதை வர வைக்க போகிறேன். வந்துருச்சு. அதுக்கு வந்து நம்ம டூ லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். டூ என்ன பண்ணணும் அப்படின்னா, லேபிள் ஒன்னோட லெஃப்ட் வந்து அதோட ஒன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நமக்கு ஈவெண்ட்டாக வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அது வந்து நம்ம விசிபிளாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த 2 ஈவெண்ட்ஸ் கொடுக்கலன்னா வந்து உங்களுக்கு வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து கிராஸ் ஆகிடும். நமக்கு 2 ஈவெண்ட்ஸ் கொடுக்கணும். லூப் அவ்வளோதான் கொடுக்குறோம். இப்போ வந்து எது வரைக்கும் இந்த மாதிரி இந்த லூப் இருக்கணும் அப்படிங்கும்போது நம்ம அன்டில்னு கொடுக்குறோம். எது வரைக்கும் வந்து இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் கொடுக்கணும்னா, லேபிள் ஒன்னோட லெஃப்ட் வந்து 11,000 பார்த்தோம். 11,000 ஆகிற வரைக்கும் வந்து நமக்கு இந்த லூப் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் கோ ரைட் கொடுக்குறேன். பாருங்கள், 1000 லெஃப்ட் வந்து 1000 வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 11,000 வந்து ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இன்னொரு பட்டன் சென்ட் பண்ணிக்கிறேன். அதோட கோ லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த அன்டில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். எது வரைக்கும் வந்து நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம்ல, அந்த கண்டிஷனை வந்து நான் இங்கே கூட நான் வந்து கொடுத்துக்கலாம். மேலே இங்கே கொடுத்துக்கலாம். ஏன்னா 1000 கொடுத்துக்கிட்டேன். -1 நமக்கு வந்து குறைஞ்சிட்டு வரணும். இல்லைனா மைனஸ் போகிறேன், இங்கே ப்ளஸ் போட்டிருக்கேன். எனக்கு 1000 வரைக்கும் லேபிளோட லெஃப்ட் வந்து குறைஞ்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். பட் இங்கே அன்டில் வந்து இங்கே ஃபைனல் இதில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இனிஷியலாக மேலேயே கொடுத்துருக்கேன், டூக்கு பக்கத்துலேயே கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். கோ ரைட் கொடுக்குறேன். 11,000 போயிடுச்சு. கோ லெஃப்ட் கொடுக்குறேன். 1000 வந்துடுச்சு. நான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுனாடி சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பண்ணேன். சாரி, இது டுட்டோரியல் 8 நான் மறந்துட்டேன். 7 நம்ம பார்த்துட்டோம். டுட்டோரியல் 8 இது. நம்ம டூ லூப் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்போ இதே போல் இன்னொரு நம்ம ஒன்று பார்க்கலாம். வேரியபிள் யூஸ் பண்ணலாம் நம்ம. அதாவது எப்படின்னா, நம்மளாம் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா, ஃபார்ம் வந்து லோட் ஆகும்போதே நான் வந்து என்ன கொடுத்துட்றேன்னா, எக்ஸ்னு ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்மால் எக்ஸ் வச்சுக்கிறேன். எக்ஸ் எப்படி இருக்கணும்னா இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். டிம்முங்கிறது டைமென்ஷன் எக்ஸ் ஆஸ் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எக்ஸுங்கிறது தான் நம்மளோட வேரியபிள் நேமு. இது வந்து இன்டீஜரில் இருக்கும். இல்லை நமக்கு இன்டீஜருங்கிறது நம்பரில் இருக்கும். நமக்கு டபுள் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்கு கொடுத்துக்கலாம். இதுவாக இருந்தால் நமக்கு வந்து லெட்டர்ஸ் அந்த ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு வந்து எக்ஸுங்கிற வேரியபிள் வந்து அசைன் ஆகிடுச்சு. இந்த வேரியபிள் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் அசைன் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிள் வந்து நான் ஒரு பட்டன் வைக்கிறேன், கமெண்ட் பட்டன் ஒன்று வைக்கிறேன். என்னோடய கமெண்ட் ஒன்னோட வந்து கேப்ஷன் வந்து பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பிரிண்ட்டுங்கிறத எனக்கு வந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, இப்போ தான் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு ஃபார் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அது வந்து 1 to 10 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். 1லேருந்து 10 வரைக்கும் நடக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸ்னு கொடுத்துக்கலாம். அடுத்த எக்ஸ் நடக்கணும். இங்கே நடுவில் தான் நம்ம வந்து என்ன வேணுமோ, அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்னு எழுதிக்கலாம். வந்து இது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். வெறும் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். பிரிண்ட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு பாருங்கள், நீங்கள் இங்கே தெரிஞ்சுப்பீங்க. நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 to 10 கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1ன்ட்டு உள்ட்ரு வந்திருக்கும். 1ன்னு உள்ட்ரு வரும்போது பிரிண்ட்டு எக்ஸுங்கிற வேல்யூ இப்போ 1 இருக்கும். அதனால் 1 பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸுங்கும் போது எக்ஸோட வேல்யூ 1 கூட்டிக்கிட்டு 2 ஆகிருக்கும். 2ங்கும் போது 2 உள்ட்ரு வந்திருக்கும். 2 பிரிண்ட் ஆகிருக்கும். அதே போல் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் எக்ஸ் வந்திருக்கும். எக்ஸ் வந்து 11 ஆகுது. பட் ஆனால் இங்கே வந்து நம்ம 1 to 10 வரைக்கும் தான் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நமக்கு இது வந்து லூப்லேயும் கட் ஆகிடுச்சு, வெளியே வந்திருக்கும். ஆனால் 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இன்னொரு தடவை கொடுத்தோன்னா மறுபடியும் இன்னொரு தடவை பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட்டு. அப்போ நம்ம பிரிண்ட்டும் பார்த்துருக்கோம். இதோட பிரிண்ட் பண்ணோம்னா வந்து நம்ம சாதாரணமாக வந்து ஃபார்ம்லேயே வந்து பிரிண்ட் பண்ணோம், எந்த காம்பனன்ட்ஸும் இல்லாமல். நம்ம இதை வந்து எல்லாத்தையும் அழைக்கணும், பிரிண்ட் பண்ணியிருக்கிறத அழைக்கணும். அப்படிங்கும்போது இப்போ நான் வந்து கிளியர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கிளியர் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, ஃபார்ம் 1 தான் நம்ம இருக்கோம். அது வந்து CLS அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். CLS கொடுத்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஆகிடும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பிரிண்ட் கொடுத்துருக்கேன், ஃபார்மில் இருக்குது, கிளியர் கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லாம் எரேஸ் ஆகிடுச்சு. இது கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டுட்டோரியலில் வந்து நம்ம டூ லூப் பார்த்துருக்கோம், ஃபார் நெக்ஸ்ட் பார்த்துருக்கோம், அப்புறம் ஃபார்மில் எப்படி பிரிண்ட் பண்ணுறது, எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்த டுட்டோரியல் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.